100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதத்தில் இறைவன் காட்டும் 2 அறிகுறி. உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, பாவ புண்ணியங்களை பொறுத்து, கர்ம வினைகளை பொறுத்து இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இந்த மார்ச் மாதம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகத்தான் இருக்க போகின்றது. மிக மிக முக்கியமாக கேது பகவான் உங்களுடைய முதல் வீட்டிலையும், ராகு பகவான் 7வது வீட்டிலும், சனி பகவான் 8வது வீட்டிலும், குரு பகவான் 11வது வீட்டிலும் இந்த மாதம் மார்ச் மாதம் முழுவதுமே இருக்க போகிறாங்க. குரு பகவான் 11ஆம் தேதி முதல் நேரடியாக உங்களுடைய ராசிக்குள் நுழைகின்றார். ராகு பகவானுடன் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவான் 7வது வீட்டில் இருக்க போகிறாங்க. சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய 8வது வீட்டிற்கும், சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய 8வது வீட்டிற்கும் இடம் பெயர்கின்றார்கள். இதன் காரணமாக கிரக நிலைகள் எல்லாம் இப்படி இருப்பதனால சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன நடக்கும்னா, சில உடல்நல பிரச்சனைகள் நிச்சயம் இருக்க போகின்றது. உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லையென்றால் நோய்வாய்ப்பட நேரிடும். இந்த மாதம் முழுவதுமே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்க போகின்றது. நீங்கள் யார் அப்படின்றத காண்பிக்க போகிறீங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்க போகின்றது. உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்டமும் யோகமும் எங்கேருந்து தான் அடிக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகின்றது. நிதி ரீதியாக, பண ரீதியாக உங்களால் சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். செலவுகள் அதிகமாகுது அப்படின்ற கவலை இருக்க தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் எளிமையான முறையில் உங்களால் சமாளிச்சிட முடியும். கடுமையான பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகின்றது. அதனால் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதை பற்றியும் பயம் இல்லாமல் இருக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, நிதி ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலைதான் உங்களுக்கு இருக்கின்றது. குரு பகவானும் சனி பகவானும் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார்கள். கிரக நிலைகளெல்லாம் அந்த அளவுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களால் நினைச்சதை செய்ய முடியும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பெரும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக பெரும் அளவிலான யோகமான மாதமாகவும், மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டமான மாதமாகவும் அமையப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது சரிதான் அப்படின்ட்டு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் செல்ல போகின்றீர்கள். உங்களால் செய்ய முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது. அதாவது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் தடைபட்டு போன காரியங்களை கூட தடையே இல்லாமல் செய்து முடிக்க போகிறீங்க. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாக போகின்றது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு இந்த எதிரிகளால் தொல்லைகள், பிரச்சனைகள் அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் மாறப்போகின்றது. எதிரிகளே இல்லாத வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உருவாக போகின்றது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னொரு முறை 100%
உறுதியாக சொல்லலாம். கடைசி வரைக்கும் மனம் தளராமல் போராடக்கூடிய உங்களுடைய மன உறுதியால் பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயம் பார்ப்பீங்க. புதுசாக திருமணமானவங்களுக்கு திடீர் பண வரவு அடிக்கப் போகின்றது. திருமணம் ஆகலையே அப்படின்ட்டு நொந்து போயிருந்தவர்களுக்கு கூட திருமண யோகங்கள் கைகூடி வரப்போகின்றது. வயசாகிடுச்சே திருமணம் நடக்கலையே அப்படின்றவங்களுக்கும் திருமண யோகம் கைகூடி வரப்போகின்றது. புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. அதாவது குழந்தை இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நிலையை கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப் போகின்றது. கொடிகட்டி பறக்கக்கூடிய குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, நிதி ரீதியாக அப்படின்னு எல்லா வகையிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தில் இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி. ஒன்று, பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர்றது. இன்னொன்று, யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பார்க்க போவது. முதல் அறிகுறி அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தொல்லையாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி பிரச்சனை வரவும் போகின்றது அப்படின்றத குறிப்பதற்கு இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியும் உள்ளது. 3ஆம் நபரின் தலையீடு, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவையில்லாத பேச்சு, 3ஆவதாக உங்களுடைய தேவையில்லாத செயல்கள், இது மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்றத இறைவன் நிச்சயம் உங்களுக்கு அறிகுறியாக காட்டுவார். இதை செய்யாத, அதை செய்யாத, இந்த 3 விவகாரங்களில் இருந்து எந்த வகையில் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத ஏதோ ஒரு அறிகுறி மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அதிலிருந்து நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம். 2ஆவதாக பார்த்தீங்கன்னா ராஜயோகம், அதிர்ஷ்டம். இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லையே, ஒரு அதிர்ஷ்டம் கூட நம்ம பக்கம் இல்லையே அப்படின்ட்டு நொந்து போனவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பு சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா ராஜயோக சுகபோக வாழ்க்கையை உங்களால் நிச்சயம் அனுபவிக்க முடியும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வெற்றி அடியாகத்தான் அமையும். ஆகையால் இந்த தொழிலை செய்யலாமா, அந்த வியாபாரம் பண்ணலாமா, இது சரியாக வருமா வராதா, இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற யோசனையே உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையை கொடுப்பதும் அந்த வேலையை நீங்கள் செய்வதும் அது உங்களுக்கு ஒத்து வராது. ஆகையால் மற்றவர்களை நம்பி நீங்கள் செயல்படுவதை நிறுத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அப்படியே செய்வது நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு முறைக்கு 100 முறை சொல்லியே ஆக வேண்டும். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வெளியே வர குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரும் அளவில் பலன் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். குடும்ப உறவுகளாலையும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. தாய் தந்தை வகையிலையோ அல்லது சகோதர சகோதரிகள் வகையிலையோ திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அப்படின்ட்டு பல வகைகளில் செல்வ செழிப்பான ஒரு வாழ்வு அமைய போகின்றது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது. வம்பு வழக்குகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகம் அடிக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட பெரும் அளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவையான அனைத்து பலன்களையும் கிரக நிலைகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கு ஏற்றாறு போல குரு பகவானும் சனி பகவானும் பக்கபலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம்.
இந்த மார்ச் மாத பலன்களில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அது சரியாக வருமா அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.